அழைக்கும் நல்வழி இதுவே, இனிதாய் கடந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்வழி இதுவே, இனிதாய் கடந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் பிறந்து இறையாருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் பிறந்து இறையாருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். ஒன்றுவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய வழியில் இன்று கலந்திடுவோம். ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய வழியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்வழி இதுவே, இனிதாய் கடந்திடுவோம். உன்னத பலியும் இதுவே, உயர்ந்த பலியும் இதுவே, புனித பலியும் இதுவே, புண்ணிய பலியும் இதுவே. தேவா நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல்வழி இதுவே, இனிதாய் கடந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. வெண்மை போல் மேகங்கள் திரியும், பகல் சொல்லி கொள்ளாமல் மறையும், வானில் தோன்றும் பிறையும் இயற்கையின் சாராம்சம் புரியும். அழகிய மாலை பொழுதில் புனித தோமையாரின் இயற்கை அழகு எழில் கொஞ்சும். மலை அடிவாரத்தில் தோமையாரின் 2ஆம் திருவிழாவை சிறப்பிக்கும் புனித ஜார்ஜியார் மற்றும் புனித லூர்து மாதா அன்பிய குடும்பங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் இன்றைய வழிபாட்டில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்ற வீரமிக்க வரிகளுக்கு சொந்தக்காரரும் இயேசு கிறிஸ்துவின் 12 திருத்தூதர்களில் ஒருவருமான புனித தோமையார் தியாகத்தின் இலக்கணமாக திகழ்ந்தவர். இயேசுவின் உயிர்ப்பை நேரில் கண்டு நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அகிலம் வியக்கும் உன்னத விசுவாச அறிக்கையை முதலில் சமர்ப்பித்த பெருமை இவருக்குரியது. புனித தோமையாரின் தியாக வாழ்வு என்பது வெறும் சொற்களால் ஆனது அல்ல, அது செயல்களாலும் இரத்தத்தாலும் எழுதப்பட்டது. வசதியான வாழ்வை துறந்து அந்நிய தேசமான இந்தியாவிற்கு வந்து நற்செய்திக்காக தன் உயிரை தியாகம் செய்தவர். இவருடைய தியாக வாழ்வு இன்றைய தலைமுறைக்கு அசைக்க முடியாத விசுவாசத்தையும் பிறருக்காக தியாகம் செய்யும் உயர்ந்த உள்ளத்தையும் கற்றுத்தருகிறது. நமது விசுவாச வாழ்வை வெறும் வெளிவேட புகழ்ச்சிகள் மேல் காட்டாமல் பாறையாகிய கிறிஸ்துவிலும் அவருடைய போதனைகளிலும் ஆழமாக வேரூன்ற செய்ய வேண்டும். சோதனைகள், துன்பங்கள் என்னும் பெருமழை நம் வாழ்வை தாக்கும் போது இறைவார்த்தையின் மீது கட்டப்பட்ட வாழ்வு மட்டுமே நிலைத்து நிற்கும் என்பதை உணர்ந்து கீழ்ப்படிதலோடும் தியாக வாழ்வோடு வாழும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தோமையார் குருசு மலையினுடைய 2ஆம் திருவிழா நாளிலே நமது ஒட்டுமொத்த குடும்பங்களையும் கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த தோமையார் மலையிலே ஏறி வந்து அவர் மீது கொண்டுள்ள விசுவாசத்தால் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். எனவே நம்மளுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், நம்மளுடைய விண்ணப்பங்கள், நம்மளுடைய வேண்டுதல்கள்
நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் தோமையார் நிறைவு செய்யக்கூடியவர். நல்ல குடும்ப சமாதானம், ஒற்றுமை, நல்ல உடல் ஆன்ம சுகம், நல்ல தொழில் முன்னேற்றம், நினைத்த காரியங்களிலே வெற்றி மற்றும் நல்ல திருமண வரன்கள், நல்ல குழந்தை செல்வம், அனைத்திலும் இந்த தோமையாருடைய ஆசீர்வாதம் நம் ஊர், நம் குடும்ப மக்கள், நம்ம அருகாமையில் உள்ள ஊர் மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலியானது சூசை மரியான் இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், ஜேசுராஜ் குளோரி சுஜாஜ்தா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், ஜாஸ்மின் ரிஜா நல்ல உடல் ஆன்ம சுகம் வேண்டியும் வாய்ப்பேசும் திறனை தோமையார் மூலமாக இறைவன் தர வேண்டுமெனவும், சிங்கராயன், தைலியம் அம்மாள், பிரான்சிஸ் வாஸ், ஜோசப், ஞான செல்வம், சஞ்சீவி, கில்டா மேரி இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. அதன் இறைவனை வாழ்த்திடுவோம், அதன் இறைவனை புகழ்ந்திடுவோம். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவழ்கின்றோ. ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, இறைவனின் செம்மறியே தூயவரே தேவனே. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகின் பாவத்தை வென்றவரே, நீரம் மீது இறங்குவீர். தந்தையின் வலத்தில் இருப்பவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். நீரே உன்னத தூயவரே, நீரே உன்னத தூயவரே, தந்தை தூய ஆவியோடு இருப்பவர் நீரே. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. ஆமென்.
மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்துதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் திருமகன் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பாபிலோனிய மன்னன் எருசலேமை முற்றுகையிட்டு அரசனையும் அவனுடைய மக்களையும் ஆலயத்தின் செல்வங்களையும் சிறைபிடித்து சென்ற வரலாற்று நிகழ்வும் ஆண்டவரின் பார்வையில் தீயதென கருதப்பட்டதை செய்ததால் நேர்ந்த விளைவுகளை பற்றி பேசுகிறது. இறைவனுக்கு மாறாக செயல்படும் போது வீழ்ச்சி நிச்சயம் என்பதை உணர்த்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். யோயாக்கீனையும் வலிமை வாய்ந்த அனைவரையும் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, வசனங்கள் 8-17 முடிய. யோயாக்கீன் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்நாத்தனின் மகள் நெகுஸ்தா என்பவளை அவனுடைய தாய். யோயாக்கீன் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் படைவீரர் எருசலேம் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்து செல்வங்களை எல்லாம் எடுத்து சென்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமன் செய்து வைத்திருந்த எல்லா பொன்கலன்களையும் துண்டு துண்டாக்கினான். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 16,000 படை வீரர்களையும் சிற்ப கலைஞர்களையும் கொல்லர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கீனையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கீனுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தினியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதேக்கியா என்று மாற்றினான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் முந்தன் வார்த்தை உன்னை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை
சொல்லாமல் சோகம் போகும். வாழ்வின் ஒளிரும் வார்த்தை வழியில் விலக விழுந்தே. வாழ்வே உன்னை சரணாக வரைகள் சுரந்தாய் மழையாக. வாழ்வின் ஒளிரும் வார்த்தை வழியில் விலக விழுந்தே. வாழ்வே உன்னை சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக. வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான். உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே. ஆஹா வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேலை சொல்லாமல் சோகம் போகும். தனிமைருளின் சீரையில் தவித்த என்னை இழந்தே. இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் மழையாக. தனிமைருளின் சீரையில் தவித்த என்னை இழந்தே. இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் மழையாக. எந்தன் வாழ்வு உந்தன் உறவில் சொந்தம் காண்கிறதே. என் நெஞ்சில் என்றும் சந்தோஷம் தான் சந்தோஷம் தானே. உன்னை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாட்டும் முந்தன் வார்த்தை. உன்னை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். Alleluia, 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 alleluia.
அல்லேலூயா 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 ஆண்டவர் படைத்த நாளிதுவே அக்களிப்போம் நாமக மகிழ்வோம் ஆண்டவர் படைத்த நாளிதுவே அக்களிப்போம் நாமக மகிழ்வோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 21 தொடக்கம். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுகிறவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அது அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலர் தூய தோமையாருடைய அன்பு பிள்ளைகளை, உங்களுடைய பங்கு தந்தைக்கு இது முதல் திருவிழா. என்னுடைய ஊரினுடைய பங்கு தந்தையாக மிக அற்புதமாக 5 ஆண்டுகள் பணியாற்றியவர்கள், எங்கள் ஊரை வளர்த்து விட்டவர்கள், எங்களுக்கு அருமையான ஆலயம் எழுப்பியவர்கள். அதோடு கூட டிசம்பர் 1 என்னுடைய குறிப்பிட்ட விழா, டிசம்பர் 2 ஆலய திறப்பு விழா என்று நிறைய காரியங்கள் எங்களுடைய ஊரில் ஆற்றியவர்கள். அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக அன்பான திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தூய தோமையார் வழியாக கடவுள் அவர்களை இன்னும் ஆசிர்வதித்து மென்மேலும் நன்மையான காரியங்களை நிச்சயமாக இந்த மண்ணிலும் ஆற்றுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட தந்தையை நாம் பெற்றிருக்கின்றோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளில் தூய தோமையாரின் தியாக வாழ்வு என்ற அடிப்படையில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய பாதுகாவலர் தூய தோமையாரை வழக்கமாக சந்தேகத்தின் திருத்தூதர், நம்பிக்கை கிட்ட தோமா அப்படின்ட்டு சொல்கிறது. எனவே அந்த சரியான கேள்விக்கு கடவுள் சரியான பதிலாக அவரை திரும்பவும் காட்டுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார்.
இவ்வாறு எங்கெல்லாம் சரியான கேள்வி எழுப்பப்படுகிறதோ அங்கு அதற்கான விடை, அதற்கான வழி, அதற்கான எதிர்காலம் மிக பிரமாதமாக, மிக சிறப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கேள்வியின் திருத்துதராகத்தான் நம்முடைய பாதுகாவலரை நான் பார்க்கின்றேன். இந்த கேள்விக்கு விடையாக உயிர்த்த ஆண்டவர் தன்னையே அவர் வெளிப்படுத்துகின்றார். இந்த வெளிப்பட்ட உயிர்த்த ஆண்டவரில் அவர் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார். எனவே அவர் இந்தியாவிற்கு வந்தார், எனவே அவர் இந்தியாவின் திருத்தூதர், எனவே அவருக்கு விழா எடுத்து கொண்டிருக்கின்றோம். நான் வருகின்ற போது பார்த்தேன், அவ்வளவு நம்பிக்கையோடு, அவ்வளவு உற்சாகத்தோடு அவ்வளவு பேர் இந்த மலையிலே ஏறி வந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏதோ ஒன்று உங்களுடைய உள்ளத்திலே, ஏதோ ஒரு ஆர்வம், இந்த புனிதரிடமிருந்து நான் என்னுடைய வாழ்விற்கான ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். கடவுளும் கேள்வி கேட்கின்றார். கடவுள் மனிதர்களை பார்த்து எழுப்பிய முதல் கேள்வி என்னது? நீங்கள் நல்லா வசதியாக உட்காந்துருக்கீங்க, அங்கங்கே மொத்தமாக உட்காந்து ஃபாதர் கேட்பாங்களா அப்படின்ட்டு. கடவுள் மனிதர்களை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, மனிதா நீ எங்கே இருக்கின்றாய்? தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதே கடவுள் மனிதர்களிடம் அடுத்த கேள்வி கேட்கின்றார். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே? விவிலியத்தில் கடவுளும் கேள்வி கேட்கின்றார். அதான் சொன்னேன், சரியான கேள்வி சரியான இடத்தில் எழுப்பப்படுகின்ற போது அது ஒரு புதிய வழிக்கான ஒரு வாய்க்காலாக அமைகின்றது. முதலில் மனிதா நீ எங்கே இருக்கின்றாய்? இரண்டாவது உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கடவுள் கேள்வி கேட்கின்றார். இவ்வாறு மனிதர்கள் ஒவ்வொருவரும் தாம் இருக்கின்ற இடத்தில் இருக்க வேண்டும், தான் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை சரிவர செய்ய வேண்டும் என்ற ஒரு அழைப்பை விடுக்கின்ற இடத்துல கடவுள் இருக்கின்றார். எனவே கடவுளும் கேள்வி கேட்கின்றார். அதனால்தான் தோமையாரை கேள்வியின் திருத்துதர் என்று சொல்லுகின்றேன். அவர் சரியான கேள்வி கேட்கின்றார், இந்த ஆண்டவரை மீண்டும் கண்டுகொள்ளுகின்றார். இந்த கேள்வியின் திருத்துதர் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கடவுளுக்காக தான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்திற்காக எவ்வாறு ஒரு தியாக வாழ்வு வாழ்ந்தார். அவருடைய தியாக வாழ்வில் முதன்மையான ஒரு தியாக வாழ்வு தன்னுடைய பாதுகாப்பை, தன்னுடைய உடலுக்கான உயிருக்கான பாதுகாப்பை அவர் தியாகம் செய்கின்றார். அப்ரஹாம் மாஸ்லோ என்ற உளவியலார் அழகாக சொல்வார், இந்த உலகத்தில் மனிதர்கள் 5 விதமான தேவைகளினால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கின்றார்கள். முதலில் உடல் சார்ந்த தேவை, இன்னொன்று பாதுகாப்பு சார்ந்த தேவை, மூன்றாவது அன்பு உறவு இவை சார்ந்த தேவை, நான்காவது ஆளுமை சார்ந்த தேவை, நான்காவது என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு தேவை. இதில் தூய தோமையார் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உடல் சார்ந்த தேவை, பாதுகாப்பு சார்ந்த தேவையை அவர் தியாகம் செய்கின்றார். அதனால்தான் அவர் தன்னுடைய இனம், தன்னுடைய நாடு, தன்னுடைய மக்கள், தன்னுடைய உறவுகள், என் திருத்துதர்கள் அந்த கூட்டமைப்பை விட்டுவிட்டு அவர் இந்தியாவிற்கு வருகின்றார். கிபி 52ஆம் ஆண்டு அவர் இந்தியாவில் அவர் பணியாற்றியதற்கான சான்றுகள் இன்னும் சென்னை மயிலாப்பூரில் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர் தன்னுடைய உடல் சார்ந்த பாதுகாப்பு சார்ந்த தேவையை அதனை தியாகம் செய்து விட்டவர் இந்தியாவிற்கு வருகின்றார். முதலாவது தியாகம் உடல் சார்ந்த பாதுகாப்பு சார்ந்த தேவையை அவர் தியாகம் செய்கின்றார். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம். நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம். பாதுகாப்பு தேவையில்லை என்பதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார். அது எப்படிப்பட்ட பாதுகாப்பு? அவர் உள்வாங்கிய பாதுகாப்பை பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதனுடைய ஒத்தமைவு லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா. நல்லா யோசித்து சொல்லுங்க, 1 காசுக்கு 2 சிட்டுக்குருவினா 2 காசுக்கு எத்தனை சிட்டுக்குருவி? 4 தானே இருக்கணும். அப்போ லூக்கா நற்செய்தியாளர் தப்பாக எழுதி விட்டாரா? 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆயினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் விண்ணக தந்தையின் விருப்பம் இல்லாமல் தரையில் விழாது. இந்த 5வது சிட்டுக்குருவி என்ன அப்படின்னா, நம்ம காய்கறி வாங்க போவோம், நல்லா நிறையா காய்கறிலாம் வாங்கிவிட்டு கடைசியில் கடைக்காரர்கிட்ட என்னாச்சு கொஞ்சோண்டு கருவேப்பிலை தாங்க, கொஞ்சோண்டு மல்லித்தலை தாங்க அப்படின்ட்டு
கடைக்காரர் கருவேப்பிலை மல்லித்தலை சும்மா வாங்கிட்டு வந்திருப்பாரு. அப்போ அது என்னது? ஓசி, இனாம். சரியா? அதே மாதிரி ஒரு காசுக்கு 2 சிட்டுக்குருவி, 2 காசுக்கு 4 சிட்டுக்குருவி தான், 5 சிட்டுக்குருவி அப்படின்னா கூடோன்னு தாங்கனே. அந்த மாதிரி தான் அந்த 5வது சிட்டுக்குருவியையும் கடவுள் பராமரிக்கின்றார், பாதுகாக்கின்றார். அப்ப சிட்டுக்குருவியை இவ்வளவு பராமரிக்கின்றார் என்றால் நான் இவரை பின்பற்றுகின்றேன், இவருடைய சீடராக இருக்கின்றேன், என்னை கடவுள் ஏன் பராமரிக்க மாட்டார், பாதுகாக்க மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை, என்ற ஒரு கடவுளுடைய பராமரிப்பில் நம்பிக்கை, அவர் கொண்டிருந்த நம்பிக்கை அவருடைய பாதுகாப்பை, உடல் சார்ந்த தேவையை உதறிவிட்டு வருகின்ற ஒரு ஆர்வத்தை அவருக்கு கொடுத்தது. அதனால் அவர் இந்தியாவிற்கு வருகின்றார். 2வது, தன்னுடைய சந்தேகத்தை அவர் தியாகம் செய்கின்றார். முதலாவது தன்னுடைய பாதுகாப்பை அவர் தியாகம் செய்கின்றார். தன்னுடைய சந்தேகம், அவரை நம்ம சொல்லி சொல்லி அவர் டவுட்டிங் தாமஸ், சந்தேக தோமையார் அப்படின்னு சொல்லி சொல்லி அவரை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும். நான் அதான் சொன்னேன், அவர் கேள்வியின் தோமையார். சரியான கேள்வி கேட்கப்படுகின்ற போது வழி பிறக்கின்றது. இந்த தோமையார் தன்னுடைய சந்தேகத்தை அவர் தியாகம் செய்கின்றார். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், அவருடைய விழாவில் என்னுடைய விரலை இட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். இதற்காக அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்திற்கிடமாக இருந்த அவருடைய கேள்வி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெறுகின்றது. எப்பொழுது ஆண்டவர் இயேசுவை அவர் சந்திக்கின்றாரோ, தோமா உன் விரலை இடு. தோமையார் விரலை இட்டிருப்பாரு, அந்த ஒரு வார்த்தையே போதும், என் ஆண்டவரே என் தேவனே. அவர் விரலை இட்டிருக்க வேண்டியதில்லை, விரலை இடவில்லை, என் ஆண்டவரே என் தேவனே. இந்த இடத்துல அவர் தன்னை முழுவதுமாக சரணாகதி ஆக்குகின்றார். தன்னுடைய புறக்கண்களை மறைத்திருந்த அந்த அவநம்பிக்கை இருள் எல்லாம் மறைந்து போய் விடுகின்றது. அதனால ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரியும், நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். எல்லாம் சேர்ந்து பாடும், நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். தன்னுடைய சந்தேகத்தை தியாகம் செய்து அவர் நம்பிக்கையை பெற்றுக்கொள்கின்றார். 2வது, இந்த சந்தேகத்திற்கு இடமாக இருந்தது என்ன அப்படின்னா, நான் என்ன அவரை பார்க்கல, நான் என்னும் அவரை கண்டுகொள்ளவில்லை. இவ்வாறு நான் என்ற ஒரு எண்ணத்தை அந்த இடத்துல அவர் தியாகம் செய்கின்றார். அவர் உயிர் தாண்டவர் மீண்டும் கண்டுகொள்ளுகின்றார். கடைசியாக இந்த ஆண்டவர் இயேசுனுடைய பணிவாழ்விற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்கின்றார். திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் நாங்கள் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் இயலாது. இது திருத்தூதர்களுக்கு இருந்த ஒரு பெரிய மனநிலை. இந்த ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை உலகெங்கும் சென்று அறிவியுங்கள். மத்தேயு நற்செய்தி கடைசி அதிகாரம் கடைசி வசனம், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். இந்த ஆண்டவர் இயேசுனுடைய கட்டளை ஏற்று இந்த பணிவாழ்விற்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார். பிலிப்பியர் எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பை என அனைத்தையும் இழப்பாக கருதுகின்றேன். அவர் தன்னுடைய உயிரை கூட அவர் இழப்பாக கருதுகின்றார். இவ்வாறாக புனித தோமையார் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்துவிற்காக தன்னுடைய உடல் சார்ந்த பாதுகாப்பை அவர் தியாகம் செய்கின்றார், தன்னுடைய சந்தேகத்தை அவர் தியாகம் செய்கின்றார், இறுதியாக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்கின்றார். இது யாரிடமிருந்து கற்றுக்கொண்டார்? சிலுவையில் தொங்கிய ஆண்டவர் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ளுகின்றார். அவருடைய மாஸ்டர், அவருடைய குரு, ஆண்டவரும் போதகருமான நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னா நீங்களும் அதை செய்யுங்கள். பாதம் கழுவினேன் என்றால் நீங்களும் பாதம் கழுவுங்கள். ஆண்டவரும் போதகருமான நான் இந்த உலக மக்களுடைய மீட்பிற்காக உயிரை கொடுத்தேன் என்றால் நீங்களும் உயிரை கொடுங்கள். அந்த மாஸ்டரிடமிருந்து அவர் கற்றுக்கொள்ளுகின்றார், தன்னுடைய உயிரையும் கொடுத்திருக்கின்றார். அந்த புனிதர் இன்று நமக்கு முன்மாதிரியாக விளங்குகின்றார். அவருடைய பாதச்சுவடில் நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நமது தியாக வாழ்வால் நல்ல வழி பிறக்கட்டும். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய உள்ளத்திலே சுமந்து வந்திருக்கின்ற எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நம்பிக்கையோடு நமது பாதுகாவலர் வழியாக எடுத்துரைத்து மன்றாடுவோம்.
திருவுளப்படி உம் பணியை செய்ய அழைக்கப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவார்த்தையை மக்களுக்கு போதிப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்விலும் பாறை போன்ற உறுதியான விசுவாசத்தோடு வாழ்ந்து மக்களை மீட்பின் பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. வாழ்வளிப்பவரான இறைவா, எமது நாட்டின் வேலை வாய்ப்பு பெருகவும், தொழில் வளம் சிறக்கவும், பொருளாதாரம் செழிக்கவும், இதனால் இல்லாமை, இயலாமை போன்ற வறுமைகள் அகற்றப்படவும், நாட்டில் வன்முறைகள், கலவரம், போராட்டம் எதுவும் இன்றி அமைதியும் நட்புறவும் வளரப்படவும், எமது தேசத்தின் மக்கள் நலமான வாழ்வு பெற்று வளமோடு வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அன்பின் ஊற்றே எம் அன்பு இறைவா, இன்றைய திருப்பலை சிறப்பிக்கும் புனித ஜார்ஜார் அன்பியம், புனித லூர்து மாதா அன்பிய குடும்பங்களை அனைத்தையும் ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் இறை வேண்டுதலிலும் கடவுளை போற்றி புகழ்வதிலும் பகிர்வதிலும் நிலைத்து வாழவும் உண்மையான அன்பிற்கும் ஒற்றுமைக்கும் சான்று பகர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம்பிக்கையின் ஊற்றான இறைவா, இன்றைய நவீன உலகில் வாழும் எம் சிறு குழந்தைகள், இளையோர், இளம்பெண்கள் தவறான வழிகளிலும் ஆடம்பரங்களிலும் விழுந்து விடாமல் இறை விசுவாசத்தோடும் கீழ்ப்படிதலோடும் பிறருக்கு உதவி செய்யும் உயர்ந்த உள்ளத்தோடும் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. குணமளிப்பவரே எம் இறைவா, பல்வேறு விதமான நோய்களால் அவதிப்படுகிறவர்கள், தோல்வியால், ஏமாற்றத்தால், கடன் பிரச்சனையால், குடும்ப பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்திடவும், காயப்பட்ட உமது கரங்களால் அவர்களது நோய்களை குணமாக்கி மீட்பையும் சுகத்தையும் தந்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம்ம அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் புகலிடம் பராமரிப்புமான இறைவா, நாங்கள் மத அன்பு பிள்ளைகள், எங்கள் பாதுகாவல தூய தோமையார் வழியாக நோக்கி எழுப்பிய மன்றாட்டுக்களை எல்லாம் மது பேரிரக்கத்தினால் எங்களுக்கு நிறைவாக வளமாக பெற்று தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணமாகிடுவேன், என்னை அர்ப்பணமாகிடுவேன், அர்ப்பணமாகிடுவேன், என்னை அர்ப்பணமாகிடுவேன். என்னுடைய இதயத்தோடு என் உணர்வை தருகிறேன், என் வறுமை வாழ்க்கையோடு என் பெருமை தருகிறேன். இதை ஏற்று எனது வாழ்வை மாற்றுவார் இறைவா. அர்ப்பணமாகிடுவேன், என்னை அர்ப்பணமாகிடுவேன், அர்ப்பணமாகிடுவேன், என்னை அர்ப்பணமாகிடுவேன். திராட்சை கொடி மனிதர்களை அந்த ரசத்தை முகத்து கொடுத்து எங்கள் ஆண்டவராக மாறும். காலங்களில் பூங்கொடியாய் உம் திருமேனியிலே வளர்க்கின்றார்,
வருகிற காலங்களை வளநிலையா இருகரம் உயர்ந்து நீ படுகின்றார். கைம்பெண்ணின் காணிக்கையில் உருகினார், மரியன்னை காணிக்கையில் உருகினார். புதுமழை போல் மனம் திறந்தேன், இந்த பாவி என்னை ஏற்கவே அர்ப்பணமாகிடுவேன், என்னை அர்ப்பணமாகிடுவேன், அர்ப்பணமாகிடுவேன், என்னை அர்ப்பணமாகிடுவேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்குரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்துதரும் எங்கள் பாதுகாவலருமான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழுமென இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க உம் திருத்துதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பியுள்ளே. தூயாவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலே உம்மை நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்கள் கண்டுணரச் செய்கின்றீர். ஆகவே இன்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். அவர் மகிமையும் மகத்துவமும் உலகினில் பரவிட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலான மாட்சிமையால் விண்ணகமும் மண்ணகமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. சரி சரி நி சனிப்ப சனிதப்ப மகரிச. தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்தும் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய தோமா, இவ்வுலகில் மக்கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திறவை நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு, இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணவு, இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. என் வாழ்வும் என் இயேசுதான், என் வழியும் என் இயேசுதான், என் உயிரும் என் இயேசுதான் என்றும். என் வாழ்வும் என் நேசதான், என் வழியும் என் நேசதான், என் உயிரும் என் நேசதான் என்றும். இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு, இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. இருந்தால் கூட உன்னுணவே உருவாகும், நான் துயரினில் விழுந்தால் கூட உன் கரமே துணையாகும். தனிமையில் இருந்தால் கூட உன் உணவே உருவாகும், நான் துயரினில் விழுந்தால் கூட உன் கரமே துணையாகும். இருளில் நானும் நடந்தாலும் ஒளி பிளம்பாய் அருகே இருக்கின்றான். சுமைகளுமே
சுகமாகும் முந்தன் வரவே வரமாகும். என்னை தேடி வந்தாயே நலம் யாவும் தந்தாயே நல்வரமாய் வந்தாயே புது வாழ்வை தந்தாயே. என்னை தேடி வந்தாயே நலம் யாவும் தந்தாயே நல்வரமாய் வந்தாயே புது வாழ்வை தந்தாயே. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நெருங்கிடும் உணர்வு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. கலந்திடும் போது நான் என் நிலை அறிந்து கண்டேன். உன்னை ஏற்றிடும் போது நான் பிறரை அன்பு செய்வேன். உன்னில் கலந்திடும் போது நான் என் நிலை அறிந்து கொண்டேன். உன்னை ஏற்றிடும் போது நான் பிறரை அன்பு செய்வேன். உலகே என்னை எதிர்த்தாலும் நீ இருப்பாய் எனக்கு பயமில்லை. பேச்சினிலும் மூச்சினிலும் உந்தன் சாட்சியை எழுந்திடுவேன். என் தேடல் நீதானே என் நாவல் நீதானே என் பாதை நீதானே என் பயணம் நீதானே. என் தேடல் நீதானே என் நாவல் நீதானே என் பாதை நீதானே என் பயணம் நீதானே. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நெருங்கிடும் உணர்வு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நெருங்கிடும் உணர்வு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. என் வாழ்வும் என் நேசுதான் என் வழியும் என் நேசுதான் என் உயிரும் என் நேசுதான் என்றும். என் வாழ்வும் என் நேசதான் என் வழியும் என் நேசதான் என் உயிரும் என் நேசதான் என்றும். இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நெருங்கிடும் உணர்வு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. இதுவே அகமருந்து. இதுவே அகமருந்து. அன்புக்குரியவர்களே, நமது பாதுகாவலர் தூய தோமாவினுடைய 2ஆம் நாள் திருவிழாவை நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த திருவிழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பு செய்தவர் அருட்தந்தை அற்புதம் அடிகளார் அவர்கள். அருட்தந்தை அற்புத சேவியர். உண்மையிலேயே அவர் அற்புதம்தான், அதிசயமான ஒரு மனிதர்தான். அவருடைய குடும்பத்திலே கடைசி பிள்ளையாக அவர் பிறந்து குருவாக இறைவனுக்கு பணி செய்கிறேன் என்று ஒரு அருமையான ஒரு நிலையை தேர்ந்து கொண்டதும் அது ஒரு அற்புதம். அதேபோல அவர் தற்பொழுது வள்ளியூரிலே சமூக சேவை மையம், நமது தூத்துக்குடி தென்மண்டல மறை மாவட்டத்தினுடைய வள்ளியூர் சமூக சேவை சங்கம் VMSSS அதிலே இயக்குனர் தந்தையாக இருப்பதும் ஒரு அற்புதம்தான். ஏனெனில் நமது மறைமாவட்ட வரலாற்றிலே மிக குறைந்த வயதிலே இளம் குருவை, இது ஒரு பெரிய நிறுவனம். VMSS என்பது ஒரு பெரிய நிறுவனம். மறைமாவட்டம் முழுவதுமாக சமூக சேவை பணிகள், வெளிநாட்டு பணிகள், நிறைய தன்னார்வ நிறுவனங்கள், பல்வேறு விதமான பணிகள், சமூக பணிகளை ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிறுவனம். எனவே இந்த மே மாதம்தான் ஆயர் அவர்களால் தந்தையவர்கள்
இந்த நிறுவனத்திலே இயக்குனர் தந்தையாக பணி அமர்வு பெற்றார்கள். அங்கு ஏறக்குறைய 20 பணியாளர்கள் இருக்கிறார்கள். 65 ஆதரவற்ற பிள்ளைகள், பள்ளியிலே படிக்கக்கூடிய இருபாலர்கள் அங்கு இருக்கிறார்கள். அதை கவனிக்கக்கூடிய பொறுப்பும் தந்தை அவர்களை சார்ந்தது. எனவே அங்கு அவருடைய சமூக பணிகளை நல்ல முறையிலே கண்காணித்து, நல்ல புதிதாக யோசித்து, நல்ல மக்களுக்கு தேவையான பணிகளை அருமையாக திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த அன்பு இல்ல குழந்தைகளிடமும் நல்ல பாசமாக இருக்கக்கூடியவர்கள். அங்கு அவர்களுக்கு கல்வி, கலை, அத்தோடு மட்டுமல்லாமல் நல்ல ஒழுக்கத்தையும் சிறப்பாக பயிற்சி வகுப்புகள், கலைத்திறன் வகுப்புகள், கலைத்திறன் போட்டிகள் இவைகளெல்லாம் நடத்தி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குடும்ப உணர்வை, ஆதரவற்றவர்களாக இருந்தாலும் குடும்ப உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே நல்ல அருமையாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் தந்தை அவர்கள். தந்தை அவர்கள் இளம் வயதிலே திருச்சபை சட்டத்திலே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அதுவும் ஒரு அற்புதம்தான். இளம் வயதிலே இந்த திருச்சபை சட்டம் என்பது இளநிலையிலே ஒவ்வொரு குருமானவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்படும். அதன் பிறகு முதுநிலை, அதன் பிறகு முனைவர் பட்டம் என்பது மிகவும் கடினமான ஒன்று. எனவே தந்தை அவர்கள் வெளிநாட்டிலே சென்று இந்த சிறிய வயதிலே பெரிய ஒரு வாய்ப்பு, அருமையான பணியை சிறப்பாக திறம்பட கற்று முனைவர் பட்டத்திலே பெற்று திருச்சபை சட்டத்திலே அதை 2 ஆண்டுகள் நமது மறைமாவட்டத்தை தென் பகுதிக்கு அவர்கள் நீதிமன்ற தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார்கள். தந்தை அவர்கள் குருமானவராக படிக்கும்போதே நல்ல அறிவு கூர்மை மிக்கவர்கள். 12ஆம் வகுப்பு குருமானவராக பயிலும் பொழுது அவர்களுக்கு கண்காணிப்பு அருள் சகோதரராக நான் இருந்தேன். அப்பொழுது அவர் 12ஆம் வகுப்பிலே நல்ல அதிகமான மதிப்பெண்கள், அதாவது அங்கு 12 மாணவர்கள் இருந்தார்கள், குருமானவர்கள். அந்த 12 பேரில் இவர்தான் முதன்மையான இடம், முதல் மதிப்பெண்ணை பெற்று தேறினார். அந்த அளவிற்கு சிறு வயதிலிருந்தே நல்ல அறிவு கூர்மை உடையவர்கள். தற்பொழுது அந்த அறிவு கூர்மை திருச்சபையினுடைய நலனுக்காக, மக்கள் பணிக்காக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல எளிமை, யதார்த்த மனநிலை கொண்டவர்கள். சரி என்றால் சரி, தவறு என்றால் தவறு என்பதை தெளிவாக தைரியத்தோடு எடுத்து காட்டக்கூடியவர்கள். நல்ல அருமையாக மறைமாவட்ட பணிகளிலே ஈடுபாடு மிக்கவர்கள். எல்லா அருள் தந்தையர்களோடும் நெருங்கி பழகக்கூடியவர்கள். தந்தை அவர்களினுடைய சொந்த ஊர் சாத்தான்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சவேரியார்புரம் என்ற ஒரு ஊர், ஏறக்குறைய 300 குடும்பங்கள் கொண்டது. எனவே அந்த பங்கிலே எனக்கு முதலாக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது. அதுதான் அவருடைய சொந்த ஊர். அப்பொழுதிருந்தே நல்ல ஒரு குரு மாணவராக அடக்க ஒடுக்கத்தோடு பக்தி நிறைந்த உள்ளத்தோடு இருப்பார்கள். அவருடைய தாய், தகப்பன், சகோதரர்கள் எல்லாரும் மிகுந்த ஒரு ஊக்கமூட்டக்கூடியவர்கள், நல்ல ஒரு உற்சாகமூட்டக்கூடியவர்கள். எனவே அத்தகைய நல்ல குடும்பத்திலே பிறந்து நல்ல அருமையான பணிகளை செய்து இன்றும் இளம் வயதிலே நல்ல அருமையான பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை அற்புத செய்வர் அவர்கள் இன்று தன்னுடைய மறையுரையிலே தோமையாரனுடைய தியாக வாழ்வு அதை அருமையாக சந்தேக திருத்தூதர் என்பதை கேள்வியின் திருத்தூதர் என்ற அடிமையான அடிப்படையிலே கேள்வி எழுப்பினால்தான் விடை கிடைக்கும். புயலுக்கு பின் அமைதி, குழப்பத்திற்கு பின் மன தெளிவு, கேள்விக்கு பின் தான் ஒரு பதில் கிடைக்கிறது, உண்மையான விசுவாசம் கிடைக்கிறது என்பதை பழைய ஏற்பாட்டு, புதிய ஏற்பாட்டு, விவிலிய அடிப்படையிலே தாராளமாக நல்ல அருமையாக அந்த கருத்தை கோர்வையாக கொண்டு வந்து தோமையாரை பற்றி நல்ல அருமையாக சிந்திப்பதற்கு விவிலிய அடிப்படையிலே அவர்கள் நமக்கு சிறப்பான மறையுரை, அருமையான ஒரு மறையுரையை ஆற்றியிருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே வந்து நல்ல மறையுரை ஆற்றி நமக்காக ஜெபித்த அருட்தந்தை அற்புத சேவியர் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த பொன்னாடை போர்த்தி நாம் சிறப்பு செய்வோம். இன்றைய 2ஆம் திருவிழா வழிபாட்டை சிறப்பு செய்தவர்கள் ஜார்ஜியார் மற்றும் லூர்து மாதா அன்பியங்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். நாளை தினம் 3ஆம் திருவிழாவை சிறப்பிக்கக்கூடியவர்கள் புனித மிக்கேல், புனித தோமையார் அன்பியங்கள். அன்புக்குரியவர்களே, நமது இந்த குருசுமலை திருவிழா இங்கும் அவ்வப்போது திருப்பலி நடைபெறுகிறது. எனவே அதற்கு ஒரு வாசக நூல் தேவைப்படுகிறது கண்டிப்பாக. எனவே 4 நூல்கள் அடங்கிய ஒரு அந்த திருப்பலி வாசக நூல், அதனுடைய விலை ஏறக்குறைய 4,500 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் வரை இருக்கும், அதற்குள்ளே இருக்கும்.
எனவே யாராவது காணிக்கையாக இந்த குருசுமலை ஆலயத்திற்கு எடுத்து வைக்கக்கூடியவர்கள் தாராளமாக முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனவே இது ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது. எனவே பங்கு ஆலயத்திலும் இங்கும் நாம் மாறி மாறி இந்த வாசகங்கள் எடுத்து செல்வது மிக சிரமமாக இருக்கிறது. எனவே இந்த வாசக நூல் இங்கு நமக்கென்று இந்த ஆலயத்திற்கென்று ஒன்று தேவைப்படுகிறது. எனவே விருப்பமுடையவர்கள் காணிக்கையாக தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நல்ல அருமையாக இன்றைய தினம் 2ஆம் திருவிழா நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிக்க மகிழ்ச்சி. எனவே இதே போல் ஒவ்வொரு நாட்களும் 10 நாட்களுமே கலந்து கொண்டு தோமையாருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். அதுதான் அந்த ஒரு சிறிய எளிய நம்பிக்கை தான். நம்ம வந்து இந்த 10 நாள் திருப்பலியில் பங்கெடுப்பேன் அப்படின்னு நீங்கள் அது பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைவை, மன அமைதியை, நிறைய காரியங்களை நீங்கள் பெற்று செல்வீர்கள். தோமையார் மூலமாக இறைவன் உங்களுக்கு அருள்வார். எனவே இந்த 10 நாட்களும் தொடர்ந்து இந்த திருப்பலிகளிலே, இங்கே நடைபெறுகின்ற திருப்பலியிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, உங்களோடு இந்த 2ஆம் திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி. உங்களுடைய பங்கு தந்தையினுடைய அன்பான அழைப்பிற்கு நன்றி. நான் அழகப்பபுரத்தில் உதவி பங்கு தந்தையாக 2 மாதங்கள் பணியாற்றினேன். அப்பொழுது இங்கு வந்திருக்கின்றேன். நம்முடைய ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றியிருக்கின்றேன். தொடர்ந்து என்னுடைய பணிக்காக ஜெபியுங்கள். வள்ளியூர் பல்நோக்கு சமூக சேவை சங்கம், அதில் 2 அன்பு இல்லம், அமைதி இல்லம் என்று இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற மாணவ செல்வங்கள் பெற்றோர் இல்லாதவர்கள், இல்லையென்றால் பெற்றோரில் யாரோ ஒருவர், அப்பா அம்மா இல்லாதவர்கள், உங்களுடைய குடும்பங்களில் இல்லையென்றால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது படிக்க வழியில்லாத குழந்தைகள், பெற்றோர் இல்லாதவர்கள், இல்லையென்றால் ரொம்ப வறுமையில் இருக்கின்றவர்கள், ஒரு பாதுகாப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் நீங்கள் தங்கி படிக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கான எல்லா செலவும் அங்கிருந்து செய்யப்படும். அவர்கள் எங்களுடைய கலந்தவனே அன்பு இல்லம், அமைதி இல்லத்தில் தங்கி பயிலலாம். முதலாவது செய்தி. 2வது, உங்களுடைய குடும்பங்களில் நடக்கின்ற நன்மையான காரியங்கள், திருமணம், முதல் திருவிருந்து, முதல் திருமுழுக்கு, என்ன ஒரு நன்மையான காரியங்கள் என்றாலும் அருள் கூர்ந்து எங்களுடைய பிள்ளைகளை, 65 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அடுத்த ஆண்டு இன்னும் எல்லா பங்குகளுக்கும் நான் கடிதம் எழுதவிருக்கின்றேன். பங்கிலே படிக்க வழி இல்லாத, குறிப்பாக பெற்றோர் இல்லாதவர்கள், அவர்களை முழுவதுமாக அந்த இல்லத்திலே தங்கி படிக்க வழி செய்து கொண்டு இருக்கின்றோம். எனவே உங்களுடைய நன்மையான காரியங்களை, எங்களுடைய குழந்தைகளை நினைவு கொள்ளுங்கள். உங்களுடைய பங்கு தந்தையிடம் தெரிவியுங்கள். அவர்கள் என்னை அணுகுவார்கள். நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவருள் அடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்துதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும் அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. பாதுகாவலாம் எங்கள் தூமையாரே, இன்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரே தேய்ச்சி காத்திடும் முந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். பாதுகாவலாம் எங்கள் தூமையாரே, இன்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரே தேய்ச்சி காத்திடும் முந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம்.
பெற்று தந்த நீ எங்கள் வாழ்விலுடன் இருந்து காத்து வருகின்றாய். நிறைந்த புதுமைகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்விலுடன் இருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில் புனித தோமையாரே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில் புனித தோமையாரே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. பாதுகாவலாம் எங்கள் தோமையாரே இன்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரே தேற்றி காத்திடும் முந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.